8 Ogos 2025, sekolah kami telah mengadakan acara sukan tahunan. Menariknya, liputan acara ini disiarkan dalam surat khabar dan berita. Jom kita saksikan. வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். கட்டித்தோட்ட தமிழ் பள்ளியின் 41வது விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. கோலகங்சார் கட்டித்தோட்ட தமிழ் பள்ளியின் 41வது விளையாட்டுப் போட்டி கடந்த 8 ஆகஸ்ட் 2025 வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றது. மின்னியல் வணிகம் எனும் மாறுபட்ட கருப்பொருளோடு விமரிசையாக நடைபெற்ற இவ்விளையாட்டுப் போட்டியில் இளம் தொழிலதிபர் காளிதாஸ் மற்றும் அவரது துணைவியார் திருமதி மகேஸ்வரி சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தனர். மேலும் ஒவ்வொரு தமிழ் பள்ளியும் ஒவ்வொரு இந்தியரின் கடமை தமிழ் பள்ளிகளுக்கு நம்மாலான உதவியை அவசியம் செய்ய வேண்டும் என நிகழ்வில் சிறப்புரையாற்றி திறந்து வைத்த காளிதாஸ் அவர்கள் கேட்டுக் கொண்டார். சிறப்புரையாற்றிய பள்ளி மேலாளர் வாரிய குழு தலைவர் திரு வே சின்னராஜு பிபிஎன் அவர்கள், தோட்டப்புற பள்ளியாக இருந்தாலும் கட்டித்தோட்ட தமிழ் பள்ளியை புரட்டி பார்த்தால் அதன் வரலாற்று பூர்வ சாதனைகள் பாராட்டுக்குரியது. எனவே தக்க வைத்துக் கொள்ள அனைத்து தரப்பினரும் பாடுபட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். பெற்றோர்கள் தமிழ் பள்ளிகளின் சாதனைகளை தற்போது கண்கூடாக காண முடிகிறது. எனவே தமிழ் பள்ளிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புவதை பெற்றோர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு முருகன் தமதுரைகள் கேட்டுக் கொண்டார். கட்டித்தோட்ட தமிழ் பள்ளி பன்மை வகுப்பு பள்ளியாக இருந்தாலும் அப்பள்ளியின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிக பிரம்மாண்டமாகவே ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்கேற்றாற் போல மாணவர்களின் அடைவு நிலையும் மிக சிறப்பாகவே உள்ளது. இப்பள்ளி நிகழ்வுகளுக்கு குறிப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிக்கு பள்ளி மேலாளர் வாரியக்குழு தலைவர் திரு வே சின்னராஜு, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு முருகன், சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் இளம் தொழிலதிபர் திரு காளிதாஸ் மற்றும் அவரது துணைவியார் திரு மகேஸ்வரி ஒவ்வொருவரும் வருடமும் பள்ளி விளையாட்டு சீருடைகளை அன்பாக வழிப்போம். திரு சுரேஷ், திரு பார்த்திபன், திரு கலையரசன் மற்றும் இதர நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவிப்பதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சிவகாமி வைத்தியலிங்கம் கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன.